now I'm serving a Tesla. Going back, shawty with me, I stepped up. GTA for the ops and no less stuff. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விண்டோலிட்டி. அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 100 days சர்வே ஆட்ட சீனியர் பிளாக் ஃப்ரூட்டில் ஒரு கேம், பிளாக் ஃப்ரூட்டுங்கிற ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் ஃபேமஸாக போய் அதில் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது ஃபஸ்ட்டு டைம் இன்னும் எதுவுமே தெரியாமல் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். தம்பி ரெக்கவரியா இப்போ சீக்கு போவோம். சீக்கு போய் என்னென்ன பண்ணோன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், 998 மாதிரி. சரி, நான் உள்ளே வந்துட்டு கன்னியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், என்னடா இது ஆக்ஸ் இருக்குது, ஓல்டு ஷாக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம போய் மரத்தை வெட்டணுமா? அது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ரோப்ளாக்ஸ்லேயே வேறு ஏதோ கேம் இதே மாதிரி இருக்குமோ? ஏதோ விளாண்டுருக்கனே 99 nights தானே, அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. புதுசாக ஜாம்பி கேம்னு ஒன்று வந்திருக்கு, அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. என்னடா அது சாப்லிங்ஸ் எடுக்க முடியல, ஸ்டாக்கில் போடாடே. கலெக்டா இன்னும் கீழே கலெக்டுன்னு இருக்குது. இருங்க அம்பியே பார்ப்போம். அம்பி கீழே வைப்பியா? கலெக்ட்னா கலெக்ட் ஆகிடுமா? ஓகே இப்போ தான் அந்த மெக்கானிசம் புரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோ வராது. வீடியோ வந்தாலும் அது கிரைண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா பிளாக் ஃப்ரூட்டில் சரியாக கிரைண்டிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ 500 அப்பர் ஸ்கைலாண்டை முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு நம்ம 600 லெவலில் மீட் பண்ணுவோம் நாளைக்கு. இல்லைனா 600 தாண்டியே இருப்போம். நாளைக்கு தான் சயின்ஸி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, இதில் புட்டெல்லாம் போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்து என்ன பண்ண சொல்கிறான்? அப்ஜெக்டிவ்ஸா? ரெஸ்கியூ த ஃபிஷர்மேன் எங்கடா இருக்கான்? இங்கே என்ன செஸ்ட் இருக்குது, ஓப்பன் பண்ணி வைப்போமா? அப்படியே ஓப்பன் பண்ணுறா. சரி, வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள் என்ன மிஸ்டேக்குன்னு. நான் திருச்சிக்க பார்க்குறேன். வேறு எதுவும் ரோப்ளாக்ஸ் கேமு இல்லை மைன்கிராஃப்டில் ஏதாவது மாடு அது மாதிரி பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மொபைலில் அவைலபிளாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம போய் இந்த செஸ்ட்டையும் ஓப்பன் பண்ணிடுவோம். இதுக்குள்ளே என்னடா இருக்குது? என்ன பாட்டிலா? ட்ரெஷர் பாட்டிலா? நான் தான் பைரேட்டு ஆக போகிறேன். இனிமேல் நம்ம தான் பைரேட்டு. எங்கடா எவன்டா லூசு பயலே? நானும் வேற எவனோ நடந்து போகிறேன், வந்தால் ஃபிஷர்மேன் நினச்சிட்ருக்கேன். முதுகிலே அடிக்கிறான் டம்மால்னு பயந்துட்டேன் ஒரு நிமிஷம். சரி, உன்னை போய் அடிப்போம். தம்பி வெளில வாப்பா. ஃபஸ்ட்டு மிஷின் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்? கிராஃப்டே குக்கிங் பாட்டா? அதுக்கு தேவையான பொருளான்னு நான் பார்க்கவே இல்லையே. போய் பார்ப்போம். இவன் நான் ஒரு கறி தந்தால் என்னமோ தரான். என்ன தரான் அது? என்ன தராது என்னான்னு தெரில. அப்புறம் வாங்கிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கேம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான், எப்படி விளாட்றதுன்னு எனக்கு தெரியாது. வீடியோ லாங்காக இருந்தால் மன்னிச்சிக்கோங்கோல். நான் அந்த குக்கிங் பாட்டை செஞ்சுட்டு கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் உனக்கு தெரியும்னு கேட்காதீங்க. அந்த கிராஃப்டிங் பாக்ஸில் பார்த்தேன். சரி அந்த ஃபிஷ்மேன் ஒரு ஃபிஷ்ஷிங் ராட் கொடுத்துருக்கான். அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். தூக்கி போட்டாச்சு. என்னடா வரல மீன்? ஓ, கையிலே வச்சுக்கணுமா அதை? சரி போடு. டேய் கரெக்டாக போடா. இந்த கண்ணை வச்சு அதை பிடிக்க முடியுமா? அங்கே என்னமோ மறக்கட்டம். பிடிக்க முடியும் போலையே. தம்பி கையில் தான் எடுக்க முடியுமோ? பார்ப்போம். கையில் தான் எடுக்க முடியும். சரி எத்தனை போவோம். சாக்கில் வைக்க முடியுமா? ஐயோ வராயா புக்கு ட்ரைபுனா யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் நம்மளை அடித்தாங்க ஃபஸ்ட்டு, அவன் பேர் தான் புக்கு. அவன் ட்ரைபு தான் புக்கு ட்ரைபு. வாடா மண்டையிலே வாடா. ஈஸியாக இருக்குது கைஸில் அடிக்கிறது, சரியான ஈஸி. சும்மா சுற்றினா போதும் அவன் செத்து போயிடுறான். சரியான ஈஸியாக இருக்குது. மீதி கேம்னால் கஷ்டமாக இருக்கும் அடிக்கிறது கொஞ்சம், ஆனால் அது சரியான ஈஸியாக இருக்குது. நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக கிரைண்டிங் தான் பண்ணுவோம். நாளைக்கு ஃபுல்லாக கிரைண்டிங் தான் பண்ணுவோம் பிளாக் ஃப்ரூட்டில். நான் கிரைண்டிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஐடியை கமெண்டில் போடுங்க. சரி, இதையும் எடுப்போம். கரெக்டாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிரைண்டிங் பண்ணுவேன். சரி, நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். இருக்க உட்டை வச்சு நம்ம இப்போ ராஃப்டை கிராஃப்ட் பண்ண போகிறோம். கிராஃப்ட் பண்ணு. இப்போ அதை எடுத்து தண்ணியில் தான் போட முடியுமா? சரி, போய் தண்ணியில் போடுவா. இதை வச்சு ட்ரைவ் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் நிறைய லேண்டுக்கு. தம்பி உள்ளே வாடா. எனக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் பிடிக்கும், அதனால தான் மைன்கிராஃப்டே விளாண்டுட்ருக்கேன். ஆனால் அதில் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலையாடா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்.
ஏன்னா 100 நாள் எக்ஸ்ப்ளோரேஷன்லேயே விட்ருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண வேர்ல்டு அது. இருந்தாலும் அது இன்னும் கம்யூனிட்டியாக மாறணும்ல, அதுக்காக நம்ம அந்த ஃபார்ம்லாம் பில்ட் பண்ணணும். மாப் ஃபார்ம் கட்டியிருந்தேன், நல்லா இருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். என்ன ஏஎஃப்கேலே இருக்கணும், அதான் கொஞ்சம் பிரச்சனை, வேறு எதுவும் இல்லை. போய் மரத்தை எட்டுவோம். அந்த ஐலாண்டில் பெருசாக மரம் இல்லை. சரி, இந்த செஸ்ட்டை திறப்போம். என்னடா இருக்குது? ஆமோ பாக்ஸா? என்கிட்ட கன்னே இல்லை, எதுக்குடா ஆமோ? சரி ஏறி போவோம். அங்கேன்னா இன்னொரு செஸ்ட்டை திறந்துட்டோன்னா வேறு எதுவும் ஸ்க்ராப் வேணும் எனக்கு. அங்கே கிடைக்கிது. என்னது ஸ்க்ராப் தானே இது தம்பி? இது அட்டடப்பா, அது என்ன இரும்பு மாதிரியே இருக்குது தம்பி? வாப்பா, இந்த இரும்பு வா. கிராக்கர் சாப்பிட முடியுமா? அது அப்புறமா சாப்பிடுவோம். இதை உள்ளே போடு. ஸ்டூலு நான் கேட்குறதெல்லாம் இரும்பு தான்டா. கார் பேட்ரி இதுவும் இரும்பு தான், ஸ்க்ராப்பு தான். இது என்னன்னு இதெல்லாம் ஆனால் இரும்பு தான், மெட்டல் ஸ்க்ராப். சரி போய் போட்டுருவோம் எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டால் எல்லாம் அரைஞ்சிரும்ல. இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாலாம் காட்டியிருக்க மாட்டேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னா கொஞ்சோண்டு எதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னா அது கன்னியூ பண்ண மாட்டோம். அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கன்னியூ பண்ணலாம், அவ்வளோதான். சரி நம்ம இதே எடுப்போம். குக்கிங் பாட் என்னடா இது ஏரியா மாதிரி இருக்குது. டேய் குக்கிங் பாட்டுக்கு ஏன்டா டேபிள்லாம் சேர்த்து வச்சுக்காங்க? குக்கிங் பாட்டு டேபிள்லாம் அதையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன மேப் ரேடார் செய்யணுமா? டேய் என்னடா ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருக்கீங்க, டென்ஷன் ஆகாது மனுஷனுக்கு. முதல்ல ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம். நம்ம வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட்டடாப்பா, அதுக்காடா கிளிக் ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க? என்னடா மண்டையில் குத்துக்கிறான். சரி இதை தூக்கிட்டு போய் அதில் போடுவோம். கைஸ் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோன்னா ராஃப்டர் தூக்கிட்டு போய் ஃபஸ்ட்டு பண்ணி டென்ஷன் ஆகுது. கிராஃப்ட் இதுங்கிறாங்க. அதனால என்ன பண்ண போகிறேன், பக்கத்தில் கையெல்லாம் இல்லை, செஸ்ட் இருக்குது, அதை எடுக்க போகிறேன். அதில் வேணால் புக்கு இருக்கானா மூக்கு உடையிற அளவுக்கு புக்குன்னு குத்த போகிறேன். தம்பிங்க வாப்பா, இதை வாங்கிக்கோ. புக்கு இல்லை புக்குக்குவோம் பேர். சரி உள்ளே வச்சு போடு. சரியான கத்தி, இதை எடுத்துக்கலாம் நம்ம கையில். சரி தம்பி எடுத்துட்டோமா? என்னடா வீட்டுக்கு இல்லையானோ வைக்கிறான் என்னமோ. வேற அவங்க என்ன பேய் மாதிரி இருக்காங்க. பயிரடிச்சு கொய்யால. டே என்னடா இவ்வளோ வேகத்தில் வரீங்க? என் ஷிப்பெல்லாம் நவரவே மாட்டேங்குது, நீச்சல் அடித்து போயிடுவோமா? வேணாம், இதை எடுத்துன்னு போயிடுவோம், கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தது. தம்பி ஏறா டக்குன்னு நம்ம வீடு ஆக்கிரமிக்க வராங்க அவ்வளோ ஸ்பீடில். அவனை போய் புக்குன்னு குத்த போகிறான் மூக்கில். டக்குன்னு போட அழுத்துறா தம்பி. அழுத்திட்டு நான் கன்னியூ பண்ணலான்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டோம். சரி போட வெட்டண்டா மூக்கிலே. இங்கடா இருக்க? இன்னைக்கு இந்த கத்தியை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வாங்கடா. ஐயோ ஆண்டி விட்ருங்க ஆண்டி. வெட்டுறான்டா. அப்பா செத்துடும். பொழந்தாச்சு. சரி இவனை போய் ஃபியூவலாக போட முடியுமா? போங்கடா டே, இவனுக்கு ஃபியூவலாக போட முடியாதா? சரி விடு. ஏன்னா ஒரு டவுட்டு, இந்த கேம் கண்டினியூ ஆகுமா இல்லை திரும்ப ஃபஸ்ட்லேருந்து விளையாடணுமா? ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது கன்னியூ ஆகிற கேம் மாதிரியே இருக்குது. ஏன்னா கிராஃப்ட் அதில் தான் ஒவ்வொன்றா கிராஃப்ட் பண்ண சொல்லிகிட்டு இருப்பாங்க கொஸ்ட்டில். இதுலேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன கதைன்னே தெரியலை. சரி போவோம். என்னடா இந்த கீக்கு போகலான்னு பார்ப்போம். தம்பி எனக்கு கீ வேணும். புதையலுக்கு போவோம். புதையல் தான் நம்மளுக்கு முன்னாடியே கிடச்சிச்சு, அதுக்கு போகவே இல்லை யாரும். போயிட்டு கன்னியூ பண்ணுறேன். கைஸ் அந்த இடத்துல பெரிய வால் இருக்குது, அதை போய் முட்டின்னு நிற்கிறான் அவன். சரி யாரா அவன்? முக்குவா? என்னடா பேர்? முக்கு. சரி ஆயில் கேன் வாங்கிக்கலாம். வந்துட்டு காசு, அந்த பெட்டியெல்லாம் திறக்கும் போது காசு கிடச்சிச்சில, அதை வச்சு வந்துட்டு ஐட்டம் வாங்கலாம் போல். பரவாயில்ல, இந்த கான்செப்ட் நல்லா இருக்கே இந்த கேமில். எங்கடா அதுக்குள்ளே போயிடுமா? சரி எடுத்துன்னு போய் அதில் போடுவோம். இந்த கேம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்ன சிம்பிள் வைக்கிறது, மறக்காமல் பஞ்சு சிம்பிளை கொடுத்துருங்க. லைக் ஒரு 10 வந்தால் போதும், நான் அந்த கேமை போட்டுருவேன். ஜஸ்ட்டு 10 லைக்ஸ் தான் டார்கெட்டு. 10 லைக் வந்தால் போதும், இந்த கேம் போட்டுடலாம், வேறு ஒன்றும் இல்லை.
ஜஸ்ட்டு 10 லைக். சரி நான் பொழப்போம். டே மீன் தூண்டில் ஏன்டா மரத்துக்கு போடுறேன். ஓ அந்த கத்தி எவ்வளோ ஸ்பீடில் பாருங்கள். சரி guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சரி நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஓரளவுக்கு முக்கால்வாசி கொஸ்டெல்லாம் முடிச்சிட்டேன். சரி இந்த கேமில் அதுக்கப்புறம் எதையும் நான் பார்க்கல. கொஸ்டாக வந்துங்கன்னு இருக்குது. அடுத்த பாட்டு போடலாமா வேணாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். டெட் ரைல்ஸ் போடலாமா கைஸ்? இட்ஸ் அ கிரேட் கேம். சரி அதை போடணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி டெட் ரைல்ஸ்னு கமெண்டில் ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க. அண்ணன் அடுத்த நிமிஷம் போட்டுருவேன். சரி இதுக்குள்ளே போடுவோம். தம்பி போடா. ஏன்டா அதை உழுவ மாட்டேங்குது உள்ளே போய். சரி நைட்டு 2x மல்டிப்ளேயரா? அது ஏன்டா 2x மல்டிப்ளேயரு? சரி guys, இந்த வீடியோ முடிச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் டாட்டா.